ஹாய் கைஸ், வெல்கம் டு திவ்யா ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் சிம்பிளான மெத்தடில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், வெந்தயம், பூண்டு, புளி, நல்லெண்ணெய். தக்காளியையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். புளியை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இது கூட வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போது புளிக்கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போது மீன் சேர்த்துக்கலாம். மீன் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் நல்லா வெந்துருச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.